2026ஆம் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு மற்றும் செலவுகளை அங்கீகரிப்பதற்கான உத்தேச பாதிரு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிரு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் இன்று பிற்பகல் 1:30 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதற்கமைய பாதிரு தொடர்பான விவாதம் நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 23 நாட்கள் நடைபெற உள்ளன. இரண்டாவது மதிப்பீடு மீதான விவாதம் நாளை முதல் எதிர்வரும் 14 வரை இடம்பெற்று அன்று மாலை 6 மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெறும். அத்துடன் குளிர்நிலை விவாதம் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெற்று அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. குறித்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் விவாதம் இடம்பெறும். அத்துடன் குளிர்நிலை விவாதம் நடைபெறும் காலப்பகுதியில் திங்கட்கிழமைகளில் முற்பகல் 9:30க்கும் ஏனைய நாட்களில் முற்பகல் 9 மணிக்கும் நாடாளுமன்றம் கூட உள்ளது. பலமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளில் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது பாதிடானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13% குறைந்த அரசாங்க செலவினங்களை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.